மேபி ஃபினான்ஷியலா கூட செட்டில்டா இருக்கலாம். ஆனா அந்த அம்மா அப்பா இது இல்லைன்னு தோணுச்சு. ஏக்கா அழுவுறீங்க? அதுக்கு ஏக்கா ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க வந்ததுல இருந்து? அது இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு 2 days பிஃபோர் ஓப்பன் பண்ணாலே அவங்கள பற்றி தான் நியூஸு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீ சாய் சில்க்ஸ் நங்கநல்லூர். அவங்கள வந்து இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணி அவங்க ஹஸ்பண்டும் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை கேட்டுட்டு உண்மையாக என்னன்னு தெரில, ஒரு மாதிரி 2 நாளாக ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்குது. நைட்டு தூங்கும்போது கூட அதே யோசனை தான் வந்துட்டே இருக்குது. அவங்க எவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சன், அவங்க எவ்வளோ இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில் இன்னும் 2 சன் வேற இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகும், அவங்களெல்லாம் யார் பார்த்துப்பா, இந்த மாதிரி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அவங்க எவ்வளோலாம் யோசிச்சு ஒரு இன்னோவேட்டிவாக ஜிப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஈவன் எனக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தோணவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு என்னவா சண்டையா கூட இருக்கட்டும்ங்க, என்னவா ஒரு பிரச்சனையா கூட இருக்கட்டும், நான் அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே விரும்பலை. ஆனால் யார்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஹஸ்பண்டே கூட பேசி தீர்த்திருந்திருக்கலாம். இது இதனால தானா நடந்துச்சு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமால தான் நடந்துச்சா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கூட நிறைய டிஸ்கஷன் போகுது. ஆனால் என்னவா இருந்தாலும் ஒரு பெண்ணா அவங்க சாதிச்சதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ 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 ஃபேமஸான ஒரு பர்சன். ஒரு நான் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் எதுக்காவது ஃபெட்டப் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு லட்சம் லேக்ஸில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கோடியில் லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பர்சனாலிட்டியானவங்க இப்போ இல்லை அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. நிறைய டைம் நான் அவங்களோட ஃபோனுன்னு எடுத்தாலே அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்ப்பேன். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது அதுதான், ஒரு பெண்ணை மேலே வரதுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பட் மேலே வரக்கூடாதுன்னு கீழே மிதித்து தள்ளாதீங்க. அண்ட் குடும்பத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அப்பா மகன், அம்மா பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes அட்லீஸ்ட் மனசு விட்டு பேசிடுங்க. இதனால தான் எனக்கு உன்னை பிடிக்கல, ஆர் இதனால தான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes உட்காந்து பேசி தீத்துருங்க. லைஃப் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா திரும்ப கிடைக்காதுங்க. உங்களுடைய அந்த அப்பா அம்மாங்கிற அந்த அந்த இடத்த யாராலையும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு எதுனாலும் பேசி தீர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஷேர் பண்ணணுன்ட்டு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன்.